ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து இந்த முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டாப்பிக்கில் இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாலகங்காதர திலகர். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவின் குரல். ஸோ அவருடைய இதழ் தான் வந்து. ஸோ மெக்காலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3142. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ அடுத்து பாருங்கள், விடி சவர்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அபிநய பாரதம். அபிநய பாரதம் என்னும் சங்கத்தை வந்து நிறுவனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விடி சவார்கர். ஸோ அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒன்ஸ் பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்கன்னா இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சரிதான். இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுவும் வந்து சரிதான், நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், காந்தி கோகலேயை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கின்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. 4 மட்டும் தவறு, ஃபஸ்ட்டு 3மே பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மித்ரா மேளா அந்த சங்கத்தை வந்து நிறுவனது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சவார்கர். விடி சவார்கர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் வந்து பார்த்துக்கோங்க. அவருடைய ஃபுல் நேம் வந்து இதுதான், விநாயக் தாமோதர் சவார்கர். அவர் தான் பார்த்தீங்கன்னா மித்ரா மேளா அந்த சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், ஆச்சாரிய வினோபாவா நவீன இந்தியாவின் மிக முக்கிய மனிதநேய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். அவர் பிறந்த நாள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆச்சாரிய வினோபாவுடைய பிறந்த நாள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செப்டம்பர் 11, 1895. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்திய சங்கம், அது வந்து சரி. சாவித்திரிபாய் பூலே பார்த்தீங்கன்னா இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து இந்திய ஊழியர் சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி பார்த்தீங்கன்னா இந்திய சங்கம், அது சரி. ஏஓகியும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவும் வந்து சரி. ஸோ 2வது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்தியாவின் குரல். ஸோ அது மட்டும் அவருடன் வந்து தொடர்பு இல்லாதது. ஸோ இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய இதழ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பூனா சர்வாஜனிக் சபா அவருடைய தான். அடுத்து இந்திய ஊழியர் சங்கம் பார்த்திங்கன்னா அவருடைய தான். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் செயலாளராக வந்து 1903 வந்து இருந்திருப்பார், அது வந்து சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை. அடுத்து பாருங்கள், லோக்மானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதிய கூற்றுகளில் கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வஉசியின் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி. ஸோ பற்றி அவர் வந்து எழுதியிருப்பார். வஉசியுடைய சுதேசி நிறுவன கப்பல் அவர் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அதோடைய வெற்றியை பற்றி எழுதியிருப்பார். கேசரி மராட்டா இதெல்லாம் வந்து லோக்மானிய திலகர் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், டேஷ் ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பி இல்லாத தந்தி மையமாகவும் நடத்தினார்.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிருஷ்ணபாய் நிம்கர். அடுத்து பாருங்கள், பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லாலா லஜபதி ராய். பார்த்துக்கோங்க, அவருடைய இதழ்கள்லாம் பார்த்துக்கோங்க. மக்கள் என்ற ஆங்கில வார இதழ், பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ், எல்லாமே பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அவருடன் தொடர்புடையது தான். அடுத்து பாருங்கள், மாநில தன்னாட்சி என்பது டேஷ்வின் பிரதான பரிந்துரையாக இருந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோகலே. அவர் தான் வந்து மாநில தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் அமைப்பிற்கு சாதகமாக செயல்பட்ட மதராஸ் இளைஞர் குழுவை ஒருங்கமைத்தது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிருஷ்ணபாய் நிம்கர். அடுத்து பாருங்கள், ராஷ்ட்ரகோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854 தொடங்கப்பட்டது. ராஷ்ட்ரகோப்தார் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உண்மையை கூறுபவர். ஸோ அடுத்து பாருங்கள், 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லோக்மான்ய திலகர். பாலகங்காதர திலகர் இருக்காரையா, ஸோ அவர் தான் வந்து சிவாஜி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1895. அடுத்து பாருங்கள், இந்திய தொண்டர் சங்கத்தை தொடங்கியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தொண்டர் சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து பாருங்கள், ஈஸ்வர சந்திர குப்தாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஷ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பயிற்சிகளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சம்வாத் பிரபாகர். ஸோ அடுத்து பாருங்கள், ரோபரோலி விவசாயி இயக்கத்தின் படி பின்வரும் எந்த வாக்கியங்கள் உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேபரோலி விவசாயிகள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர், ஒன்றாவது வந்து சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா, புரட்சியாளர்களுக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஒரு உத்வேகத்தை அளித்தது, ரெண்டாவது வந்து சரிதான். இப்புரட்சி மத்திய பிரதேச மாவட்டங்களில் நடந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ 1, 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், லாலா லஜபதி ராய் இறந்தது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 17 நவம்பர் 1928 வந்து லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சாரோ ஜஹாங்சே அச்சா என்ற புகழ்பெற்ற தேசப்பற்று பாடலை தொகுத்தவர் வந்து கேட்குறாங்க. சாரே ஜகாங்கே அச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இல்லையா, ஸோ அந்த பாடலை வந்து யார் வந்து தொகுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகமது இக்பால். அடுத்து பாருங்கள், 1914ஆம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ராதாகிருஷ்ண உயர்நிலை பள்ளியை நிறுவியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லாலா லஜபதி ராய். அடுத்தது பாருங்கள், கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாலகங்காதர திலகர். ஸோ அவர் தான் வந்து புகழ்ந்திருப்பார். எப்படிலாம் புகழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து திலகரை வந்து புகழ்ந்திருக்கார். அடுத்து பாருங்கள், ஆலன் ஆக்டோவின் கியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 1வது மட்டும் சரி, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை அவர் பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1893 லாகூர் அமர்வின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் சரி. அடுத்து பாருங்கள், டேஷ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும்
போலோஷ் விஷம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்கள், பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழ்களையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், லாலா லஜபதி ராய். ஸோ அடுத்து பாருங்கள், தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. தவறாக எதெல்லாம் புரிந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா விடி சவர்கர், அபினவ் பாரத். ஸோ அது வந்து தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாலா கதரையால் பார்த்தீங்கன்னா கதர் கட்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சாரி தவறாக புரிந்திருக்கு தான் கேட்குறாங்க. சாரி, விடி சவர்கர் வந்து அபினவ் பாரத், அது சரி. இதில் வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதில் தவறான பொறுத்தது தான் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு 3வது மட்டும்தான் வந்து தப்பாக இருக்கும், மற்றது எல்லாமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து ஹோல்டில் போடுங்க. உங்களுக்கு எதாச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் போடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்திரீ புருஷ் துலானா என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாராபாய் ஷிண்டே. ஸ்திரீ புருஷ் துலானா அந்த புத்தகத்தை வந்து தாராபாய் ஷிண்டே வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஸோ 1882ஆம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சமாஜ் நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பண்டிட் ராமாபாய். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பூனேவில் வந்து மகிழா சமாஜை வந்து நிறுவியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுதேசி தினம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்த நூலின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றை கால வரன் முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதாக வரும், தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் வந்து ஸோ அவர் தான். சரிங்களா, அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1 2 4 3. அடுத்து பாருங்கள், இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய எழுச்சியின் தந்தை, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், விலை மதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவின் வைரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவின் வைரம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தது வந்து திலகர் தான் வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்து பாருங்கள், அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சரவை தூதுக்குழுவுடைய தற்காலிக தலைவராக வந்து இருந்திருப்பார். ஜேபி கிருபாலினி வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து இருந்திருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் கான் அப்துல் காபர் கான் பற்றி உண்மையான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாருங்கள், கான் அப்துல் காபர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர், அது சரி. கான் அப்துல் காபர் கான் பாட்ஷா கான் என்று அழைக்கப்பட்டார், அது வந்து சரி. கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தி என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறார், அதுவும் வந்து சரி. கான் அப்துல் காபர் கான் கொடை கிட்மாட்கஸை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து சரி. எல்லாமே பார்த்திங்கன்னா சரிதான், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட சிறந்த இந்திய தலைவர், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சர்தார் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க் வந்து சர்தார் பட்டேல். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் கோகலேவை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியலில் இவர் ஒரு மிதவாதி, ஆனால் சமூகம் சீர்திருத்தங்களை
அறிமுகப்படுத்துவதில் தீவிரமானவர். ஸோ இது வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இவர் ஒரே நேரத்தில் அரசியல் முன்னேற்றத்தையும் சமூக சீர்திருத்தத்தையும் விரும்புபவர். ஸோ அது வந்து சரிதான். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், இவர் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் செயலற்ற எதிர்ப்பை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. இவர் மேற்கத்திய நாகரிகத்திற்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தவறு. 3 4 வந்து தவறு. ஸோ 1 2 வந்து சரி. அடுத்து பாருங்கள், பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியாற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தையை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உஷா மேத்தா. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. கூற்று வந்து சரி. பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார். அது வந்து தவறு. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்தோலி. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து தலைமையேற்று நடத்திருப்பார். ஸோ அந்த விவசாயிகள் தான் வந்து அவருக்கு வந்து சர்தார் என்ற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வல்லபாய் பட்டேல். ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர். இது வந்து நமக்கு தெரியும். தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் வந்து எம்ஜி ராணடே. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட இணைகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இணையில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, ஜிஏ நடேசன் சரி, விஜயராகவாச்சாரி, லாலா லஜபதி ராய் அது வந்து சரி, வாவு சிதம்பரம் வந்து சுப்பிரமணிய சிவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ 4வது மட்டும் ரங்காச்சாரியர் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது பெண் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்து கல்கத்தா மாநாட்டில் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ 2வது பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு. முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவர்கள் யாரை பாலகங்காதர திலகர் மோட்ச குருவாக கருதினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அண்ணா சாஹிப். அடுத்து பாருங்கள், இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஓர் அரசியல் ஒற்றுமையை அளித்தது. இதனை கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பேராசிரியர் மூன். ஸோ அடுத்து பாருங்கள், பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்கள், அபினவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அபினவ பாரத சங்கம் அதை தோற்றுவித்தவர் வந்து கணேஷ் தாமோதர் சவர்கர். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், வேலண்டைன் சிரேல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலண்டைன் சிரேல் என்பவரால் இந்திய கிளர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்து பாலகங்காதர திலகர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், போர்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட இதழ் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. போர்த்து சொல்லியிருக்காங்க. நியூ இந்தியா வந்து நமக்கு தெரியும், பிபின் சந்திரபால். ஸோ நியூ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்னி பெசன்ட் தான் வரணும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. மேபி ஒர்க் பண்ணவங்களாக கூட இருக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஏஓக்யூமு, வந்தே மாதரம் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், ராஜ்கோப்தார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுயராஜ்யம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும்
என்று யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுக்ரவர்த்தி. அடுத்து பாருங்கள், சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர்கள் சித்தரஞ்சன் தாஸும் மேதிலால் நேரு தான் வந்து 1923 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அக்டோபர் 20, 1928 சைமன் குழுவிற்கு எதிரான ஒரு மாபெரும் ஊர்வலத்திற்கு தலைமையேற்று நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாலா லஜபதி ராய் தான் வந்து சைமன் குழுவுக்கு எதிராக வந்து ஒரு ஊர்வலத்தை வந்து தலைமையேற்று நடத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நடத்தியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், கதர் கட்சியை லாலா ஹர்தயால் 1913 எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. கதர் கட்சி எங்கே நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் நிறுவியிருக்காங்க. நிறுவனர் வந்து லாலா ஹர்தயால். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1913. அடுத்து பாருங்கள், பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. பாரத் மாதா அந்த பத்திரிகையோட ஆசிரியர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கஃபி அம்பா பிரசாத். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த முக்கிய தலைவர்களிருந்து ஓவராலாக வந்து கவர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் தனித்தனியாக ஒவ்வொரு தலைவருக்கும் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.